பருப்பு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை குயிக்காக பார்த்துடலாம். கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதோடு சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நான் ரசப்பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் ரசப்பொடி ஒரு 3 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, காய்ந்த மிளகாய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் நம்ம பருப்பை உள்ளே போட்டுடலாம். அதோட ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 4 சவுண்ட்ஸ் விட்டுடலாம். ஒரு கடாயில் நான் இப்போ புளியை கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணலை. புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரசப்பொடியை அது உள்ளார போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலக்கி இதை தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் போன உடனே நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு கரண்டி வச்சு மசிச்சுக்கலாம். அல்லது மத்து இருக்கிறவங்க மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சிடலாம். கடைஞ்சி நல்லா மசிச்சிடலாம். பருப்பு, இந்த பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பருப்பு மசியல் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை இது உள்ளார நான் ஊற்ற போகிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு காய்ந்த மிளகாய், ஜஸ்ட்டு வாசனைக்காக தான் அந்த காஞ்ச மிளகாயை அது உள்ளே போட்டுடலாம். காய்ந்த மிளகாய் வறுபட்ட உடனே கொஞ்சம் கருவேப்பிலை உள்ளே போட்டுடலாம். இதுக்கு நான் பெருங்காயம் யூஸ் பண்ணல, ஏன்னா ரசப்பொடியிலே பெருங்காயம் போட்டிருப்பாங்க. அதனால் நான் தனியாக பெருங்காயம் போடலை. கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு, புளி தண்ணி அதை இது உள்ளார ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை கொஞ்சம் சூடு பண்ணலாம். சூடு பண்ண உடனே அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே ஸ்டவ்லேயே கொதிக்க விட்டுடலாம். இந்த ரசம் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் உள்ளே இப்போயே போட்டுடுறேன். பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே டைம் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. யூஸ்வலாக நம்ம ரசத்தை கொதிக்க விட மாட்டோம், நுர கூடும்போது இறக்குவோம். ஆனால் இந்த ரசம் நம்ம நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், சுவையான, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. அந்த பருப்பு, புளி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் வைக்காத அன்னைக்கு இந்த ரசம் வச்சு கூட ஒரு பொரியல் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உங்கள் குழந்தைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.